நம்முடைய பாடல் தாளிலே முதலாவது பாடலை பாடுவோம். முதலாவது பாடல், பரலோக தெய்வமாக காணப்படுகிற யெகோவா தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் நாம் விசுவாசித்து ஆராதிக்கும் போது எப்படி நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக மாறுகிறது, நாம் எப்படி பரிசுத்தமுள்ள ஜாதியாராக மாறுகிறோம் என்பதை குறித்து எழுதப்பட்ட பாடலாய் இருக்கிறது. நாம் எவ்வளவு தூரம் தேவனோடு ஐக்கியப்படுகிறோமோ இந்த உலகத்திற்கு நாம் பரதேசிகளாக மாறுகிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? நாளுக்கு நாள் நாம் தவறான உலக ஆசைகளிலிருந்தெல்லாம் விடுபட்டு நாம் பரலோக குடிமகன்களாக, பரலோக ராஜ்யவாசிகளாக மாறுகிறோம். ஆகவே பக்தன் எழுதுகிறான், நம்ம இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ போகிறதில்ல. 70, 80, 90, 100 ஆண்டுகள் தான். ஆனால் நம்முடைய நம்பிக்கையெல்லாம் எதன் மீது காணப்படுகிறது என்றால் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே தான் நீடித்த நாட்களாக வாழப்போகிறோம். அதனால் நம்ம இந்த உலகத்திற்கு பரதேசிகள் என்கிற அர்த்தத்தோடு பக்தன் இந்த ஆலிலியா பாடலை பாடியிருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது பலவிதமான ஆபத்துகள் வருவதுண்டு, பலவிதமான ஆபத்துகளை சந்திக்கக்கூடிய நேரங்கள் வருவதுண்டு. ஆனாலும் தேவன் எப்படி இருப்பாராம்? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாளராக இருப்பாராம். தேவன் என்ன செய்வாராம்? அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து பிதாவாகிய பரலோக தேவனோடு சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள செய்கிறாராம். ஆனால் நாம் எதற்கு பரதேசிகள் அல்ல என்றால் பரலோக ராஜ்யத்திற்கு பரதேசிகள் அல்ல. ஆகவே வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குகிற அனுபவத்திலே காணப்படுகிற தேவ ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிற தேவ ஜனங்கள் இனி பரலோக ராஜ்யத்திற்கு பரதேசிகள் அல்ல. அவர்கள் தேவனோடு ஐக்கியப்படுகிறவர்களாக, தேவனுடைய ஊழியர்களோடு ஐக்கியப்படுகிறவர்களாக, பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய சுதந்திரவாளிகளாக காணப்படுகிறார்களாம். ஒரு பக்கத்திலே உலகத்திற்கு பரதேசிகளாகவும் பரலோக ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாகவும் மாறுகிறார்களாம். அப்படிப்பட்ட ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய வருகை நாளுக்கு என்று ஆயத்தமாக்குகிறார். அவர்கள்தான் ஜெயங்கொண்ட மணவாட்டி சபையாக விளங்குகிறார்கள். அப்படி தேவன் நம்மையும் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஜாதியார் என்று சொல்லப்படுகிற ஐக்கியத்திலே காணப்பட செய்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இந்த பாடலை பாடும்போது எப்படிப்பட்ட சிந்தையோடு பாட வேண்டும் என்றால், இந்த பாவ உலகத்திற்கு நாங்கள் பரதேசிகள், ஆனால் பரலோக ராஜ்யத்திற்கு நாங்கள் சுதந்திரவாளிகள். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு, கர்த்தாவே இன்னும் நாளுக்கு நாள் நாங்கள் உம்மோடு ஐக்கியப்பட விரும்புகிறோம் என்கிற சிந்தையோடு இந்த முதலாம் பாடல், மலையாள பாடலை நாம் பாடுவோம். யெகோவா தெய்வமாம் விசுத்த ஜாதினாம், அவன் அவகாசமாம் ஜனம் நாம். யெகோவா தெய்வமாம் விசுத்த ஜாதினாம், அவன் அவகாசமாம் ஜனம் நாம். ஆபத்தில் சங்கேதமும் பலவும் தெய்வம் ஒருவனத்ரே. ஆபத்தில் நம்முடைய திவ்ய சங்கேதமும் பலவும் தெய்வம் ஒருவனத்ரே. ஆகையால் பாரிடம் ஆகையிலகிலும் நாம் இனி பயப்பேடு. அவன்
நீர நீர நீரையாய் அணி நீரன் நீடுவேன் குருசின் படையாளிகளே. நீர நீர நீரையாய் அணி நீரன் நீடுவேன் குருசின் படையாளிகளே. ஜெய 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 களமோதிடுவேன் ஜெய வீரனா இயேசுவினே. ஜெய 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 களமோதிடுவேன் ஜெய வீரனா இயேசுவினே. யெகோவா தெய்வமாம் விசுத்த ஜாதினாம் அவன் அவகாசமாம் ஜனம் நாம். யெகோவா தெய்வமாம் விசுத்த ஜாதினாம் அவன் அவகாசமாம் ஜனம் நாம். அவன் அவகாசமாம் ஜனம் நாம். அவன் அவகாசமாம் ஜனம் நாம். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, பொன்னானது அக்கினியினால் என்ன செய்யப்படுமாம்? சோதிக்கப்படுமாம். அதை பார்க்கிலும் தேவ ஜனங்களே, உங்கள் ஒவ்வொருடைய விசுவாசமும் கூட விலையேற பெற்றதாய் இருக்கிறபடியால் அது சோதிக்கப்படுகிறது. அந்த சோதிக்கப்படுகிற வேளையிலெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்குள்ளாக இருக்கிற தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் விலையேற பெற்றது என்பதை விளங்க பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு என்ன உண்டாகுமாம்? புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகுமாம். அப்படியே தேவன் நம்முடைய விசுவாசம், தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசம் விலையேற பெற்றதாக காணப்பட செய்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நாம் ஒரு தமிழ் பாடலை பாடுவோம். ஆனந்த நாளதில் இயேசு வருவார் என்கிற பாடலை நாம் பாடுவோம். இது கிறிஸ்துவின் வருகை நாளை குறித்து பாடப்பட்ட ஒரு பாடலாக இருக்கிறது. அந்த பாடலை பாடும்போது நாம் ஒரு தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய வருகையின் நாளிலே எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் இருப்பதற்கு ஏதுவாக காக்கப்பட்டிருக்கும் என்கிற தீர்மானத்தோடு நாம் இந்த பாடலை பாட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, வானவருடைய சாயலை நாம் அணிந்து கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே நாளுக்கு நாள் நம்முடைய ஜீவியம் எவ்விதமாக காணப்பட வேண்டும் என்றால் வானவருடைய சாயலை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாக அமைந்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபம் அடைவோம். அப்ப நாம் வாழ்கிற இந்நாட்களிலே தானே அழியாமையை தரித்து கொண்டவர்களாக ஜீவிக்கக்கூடிய அனுபவத்தோடு வாழ வேண்டும். அப்பொழுதுதான் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டதாக காணப்படும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்கும்போது பாவத்தை நாம் மேற்கொண்டவர்களாக வாழ வேண்டும். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஜீவிப்பதற்கு ஏதுவான வானவருடைய சாயலை அணிந்து கொள்வதற்கு ஏதுவாக நம்முடைய ஜீவியத்தை ஆயத்தப்படுத்தி கொள்ள தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியாக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஜீவியம் செய்வதற்கு ஏதுவான தீர்மானத்தோடு நாம் இந்த பாடலை பாடுவோம். ஆனந்த நாளதில் இயேசு வருவார், ஆர்ப்பரிப்புடன் தூதர்கள் சூழ, எக்காலம் தொனிக்க, வானங்கள் முழங்க, ஏகிடுவார் சுத்தர் இயேசுவுடன் என்கிற பாடலை நாம் பாடுவோம். ஆனந்த நாளதில் இயேசு வருவார், ஆர்ப்பரிப்புடனே தூதர்கள் சூழ. ஆனந்த நாளதில் இயேசு
வருவார். ஆர்ப்பரிப்புடனே தூதர்கள் சூழ ஆனந்த நாளதில் இயேசு வருவார். ஆர்ப்பரிப்புடனே தூதர்கள் சூழ எக்காலம் தோனிக்க வானங்கள் முழங்க. எக்காலம் தோனிக்க வானங்கள் முழங்க. ஏகிடுவார் சுத்த இயேசுவுடன். ஏகிடுவார் சுத்த இயேசுவுடன். ஆனந்த நாளதில் இயேசு வருவார். கண்ணிமைக்கும் நேரம் தனிலே கன்னிகையாம் சுத்த சபையே. கண்ணிமைக்கும் நேரம் தனிலே கன்னிகையாம் சுத்த சபையே. விண்ணில் பறந்திடும் இயேசுவுடன் விண்வீட்டில் மகிழ்ந்திடவே. விண்ணில் பறந்திடும் இயேசுவுடன் விண்வீட்டில் மகிழ்ந்திடவே. ஆனந்த நாளதில் இயேசு வருவார். ஆர்ப்பரிப்புடனே தூதர்கள் சூழ ஆனந்த நாளதில் இயேசு வருவார். ஆர்ப்பரிப்புடனே தூதர்கள் சூழ எக்காலம் தோனிக்க வானங்கள் முழங்க. எக்காலம் தோனிக்க வானங்கள் முழங்க. ஏகிடுவார் சுத்த இயேசுவுடன். ஏகிடுவார் சுத்த இயேசுவுடன். ஆனந்த நாளதில் இயேசு வருவார். மண்ணதில் உறங்கிடும் சுத்த மண்ணதின் சாயலை களைந்து. மண்ணதில் உறங்கிடும் சுத்த மண்ணதின் சாயலை களைந்து. விண்ணின் மகிமையை அணிந்தவராய் இணைவாரே மணவாட்டியாய். விண்ணின் மகிமையை அணிந்தவராய் இணைவாரே மணவாட்டியாய். ஆனந்த நாளதில் இயேசு வருவார். ஆர்ப்பரிப்புடனே தூதர்கள் சூழ ஆனந்த நாளதில் இயேசு வருவார். ஆர்ப்பரிப்புடனே தூதர்கள் சூழ எக்காலம் தோனிக்க வானங்கள் முழங்க. எக்காலம் தோனிக்க வானங்கள் முழங்க. ஏகிடுவார் சுத்த இயேசுவுடன். ஏகிடுவார் சுத்த இயேசுவுடன். ஆனந்த நாளதில் இயேசு வருவார். இன்னல்கள் யாவையும் வென்றே கண்விழிப்புடனே நிற்கும். இன்னல்கள் யாவையும் வென்றே கண்விழிப்புடனே நிற்கும். கண்மணியாம் திரு சபைக்காக மின்னல் போல் தோன்றிடுவார். கண்மணியாம் திரு சபைக்காக மின்னல் போல் தோன்றிடுவார். ஆனந்த நாளதில் இயேசு வருவார். ஆர்ப்பரிப்புடனே தூதர்கள் சூழ ஆனந்த நாளதில் இயேசு வருவார். ஆர்ப்பரிப்புடனே தூதர்கள் சூழ எக்காலம் தோனிக்க
ஏகிடுவார் சுத்தர் இயேசுவுடன், ஏகிடுவார் சுத்தர் இயேசுவுடன். ஆனந்த நாளதில் இயேசு வருவார். பின்னானவைகளை மறந்தே முன்னானவைகளை தொடர்வோம். பின்னானவைகளை மறந்தே முன்னானவைகளை தொடர்வோம். உன்னத தேவனின் விருதினையே வென்றிட நாம் விரைவோம். உன்னத தேவனின் விருதினையே வென்றிட நாம் விரைவோம். ஆனந்த நாளதில் இயேசு வருவார். ஆர்ப்பரிப்புடனே தூதர்கள் சூழ. ஆனந்த நாளதில் இயேசு வருவார். ஆர்ப்பரிப்புடனே தூதர்கள் சூழ. எக்காலம் தோனிக்க வானங்கள் முழங்க. எக்காலம் தோனிக்க வானங்கள் முழங்க. ஏகிடுவார் சுத்தர் இயேசுவுடன், ஏகிடுவார் சுத்தர் இயேசுவுடன். ஆனந்த நாளதில் இயேசு வருவார். விண்ணதின் ராஜாவாம் இயேசு சொன்னவனம் வருவாரே. விண்ணதின் ராஜாவாம் இயேசு சொன்னவனம் வருவாரே. திண்ணமா சீயோனில் சேர்த்திடுவார் என்றும் தம்மாடாளவே. திண்ணமாய் சீயோனில் சேர்த்திடுவார் என்றும் தம்மோடாளவே. ஆனந்த நாளதில் இயேசு வருவார். ஆர்ப்பரிப்புடனே தூதர்கள் சூழ. ஆனந்த நாளதில் இயேசு வருவார். ஆர்ப்பரிப்புடனே தூதர்கள் சூழ. எக்காலம் தோனிக்க வானங்கள் முழங்க. எக்காலம் தோனிக்க வானங்கள் முழங்க. ஏகிடுவார் சுத்தர் இயேசுவுடன், ஏகிடுவார் சுத்தர் இயேசுவுடன். ஆனந்த நாளதில் இயேசு வருவார். ஆர்ப்பரிப்புடனே தூதர்கள் சூழ. ஆனந்த நாளதில் இயேசு வருவார். ஆர்ப்பரிப்புடனே தூதர்கள் சூழ. எக்காலம் தோனிக்க வானங்கள் முழங்க. எக்காலம் தோனிக்க வானங்கள் முழங்க. ஏகிடுவார் சுத்தர் இயேசுவுடன், ஏகிடுவார் சுத்தர் இயேசுவுடன். ஆனந்த நாளதில் இயேசு வருவார். ஆம் தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் எவ்விதமான அன்பு கூர்தலோடு காணப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவிலே அன்பு கூர்ந்த அனுபவத்திலே காணப்பட வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறானாம். கர்த்தர் வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப கர்த்தருடைய வருகை நாளுக்கு ஆயத்தமாகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக, ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமான நாளுக்கு நேராக நம்மை தேவன் அவருடைய அன்பிற்கு பாத்திரவான்களாக வாழும்படியாக செய்து ஆயத்தப்பட செய்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே
பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சந்தோஷத்தினாலே எங்களை நிரப்பும். பின்மாரியாக எங்கள் வாழ்க்கையிலே பொழிந்தருளின தெய்வமே, இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷத்திற்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே இடம் கொடுக்கிறோம். எலியாவுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பிரகாரமாக கர்த்தாவே ஒரு ஓட்டம் உண்டாயிருந்தது. அவரை பின்பற்றின எலிசா எலியாவின் சால்வையை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். நாங்களும் கூட கர்த்தாவே தவறான காரியங்களுக்காக பலவந்தம் பண்ணுகிறவர்களாக இராமல் பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு ஏதுவாக அந்த எலிசா தீர்க்கதரிசி எப்படி பலவந்தமாக எலியாவினுடைய வாழ்க்கையில இருந்த சால்வையை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக ஓடினாரோ, அவ்விதமாக நாங்களும் கர்த்தாவே பரலோக ராஜ்யத்தை இழந்து போகாதவர்களாக அந்த எலிசா எலியாவை பின்பற்றி ஓடி சால்வையை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் கர்த்தாவே உம்மையே பின்தொடர்கிறவர்களாக பரலோக ராஜ்யத்திலே மேன்மையான கர்த்தாவே பங்கை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக பலவந்தம் பண்ணுகிறவர்களாக காணப்பட செய்தருளும் என்று சொல்லி ஜபத்தோடு இந்த பாடலை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புவித்து பாடுவோம். தெய்வ பிள்ளையே, பாவத்திலே வாழ்கிற ஜனங்கள் தவறான காரியங்களை பலவந்தம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் நாம் பரிசுத்த ஜாதியார் பரலோக ராஜ்யத்திற்குரிய வரங்களை கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக யாக்கோபு எப்படி போராடி ஜபத்திலே போராடி நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடேன் என்று சொல்லி பலவந்தம் பண்ணி ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாரோ, அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும். கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்தருளும். அந்த எலிசா தீர்க்கதரிசியை போல நானும் சால்வையை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக கிருபை வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக கிருபை நல்கியருளும். அதற்காக நான் உம்மை விட போவதில்லை என்று சொல்லி தேவனிடத்தில் இருந்து பலவந்தமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான ஜப ஜீவியத்தோடு காணப்பட வேண்டும். தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையானது நாளுக்கு நாள் ஆவிக்குரிய பிரகாரமாக மங்கி எறிகிற திரியை போல காணப்படக்கூடாது. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாததாக காணப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை ஆவியிலே அனல் கொண்டதாக காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். பலவீனங்களிலெல்லாம் தேவனுடைய பலன் பூர்ணமாய் விளங்குகிறது என்கிற அனுபவத்தோடு ஜீவிக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருடைய ஈவிற்கு இந்த காலை வேளையிலே ஒப்புவித்து நாம் இரண்டாவது தமிழ் பாடலை பாடுவோம். பேரின்ப நதியே தாகத்தை தீர்த்திட பின்மாரியாக பொழிந்திடும் என்று சொல்லி நாம் பாடுவோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத ஜனங்கள் எல்லாரும் இந்த காலை வேளையிலே கர்த்தாவே பரிசுத்த ஆவியின் ஈவை தாரும் என்கிற ஜபத்தோடு இந்த பாடலை பாடுவீர்களாக. ஹல்லேலூயா. தேவன் மாத்திரமே ஆன்மீக வாழ்க்கையிலே தாகம் தீர்க்கிற அனுபவத்தை பெற்று கொள்ள செய்யக்கூடியவராக இருக்கிறார். காரணம், அவருடைய ஜீவ நதி எங்கிருந்து வருகிறது என்றால் பரலோக சிங்காசனத்திலிருந்து கடந்து வரக்கூடியதாக காணப்படுகிறது. அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். பேரின்ப நதியே தாகத்தை தீர்த்திட பின்மாரியாக பொழிந்தேடுமே, பின்மாரியாக பொழிந்தேடுமே. பேரின்ப நதியே தாகத்தை தீர்த்திட பின்மாரியாக பொழிந்தேடுமே, பின்மாரியாக பொழிந்தேடுமே. பேரின்ப நதியே எலியாவின் தேவன் எங்கே என்றானே, சலியாமல் ஓடி சால்வை பெற்றானே. எலியாவின் தேவன் எங்கே என்றானே, சலியாமல் ஓடி சால்வை பெற்றானே. பரலோக ராஜ்யம் பரிசுத்தவான்கள் பலவந்தமாக்கும் காலமிதுவே, பலவந்தமாக்கும் காலமிதுவே. பேரின்ப நதியே
பவுலாய் மாற்றிடும் தேவா, சடுதி ஒளியாய் சந்திக்கும் மூவா. சவுலை பவுலாய் மாற்றிடும் தேவா, சடுதி ஒளியாய் சந்திக்கும் மூவா. உலரும் எலும்பும் உயிரை அடையும் உயிர் வீழ்ச்சி தாரும் என் இயேசுவே. உயிர் வீழ்ச்சி தாரும் என் இயேசுநாதா. பேரின்ப நதியே தாகத்தை தீர்த்திட பின்மாரியாக பொழிந்தேடுமே. பின்மாரியாக பொழிந்தேடுமே. பேரின்ப நதியே ஊனக்குருட தீரா நோயாள ஊமை செவிட பேயால் வாடுவோம். ஊனக்குருட தீரா நோயாள ஊமை செவிட பேயால் வாடுவோம். அற்புத செயலா ஆரோக்கியமடைய ஆண்டவரிடமே வேண்டிடுவோமே. ஆண்டவரிடமே வேண்டிடுவோமே. பேரின்ப நதியே தாகத்தை தீர்த்திட பின்மாரியாக பொழிந்தேடுமே. பின்மாரியாக பொழிந்தேடுமே. பேரின்ப நதியே சத்திய பரனை பக்தியுடனே நித்திய யுகமாய் பாடிடுவேனே. சத்திய பரனை பக்தியுடனே நித்திய யுகமாய் பாடிடுவேனே. ஏதேனின் ஜீவ ஊற்றுகளருகே ஏழையன் தாகம் தீர்த்திடுவேனே. ஏழையன் தாகம் தீர்த்திடுவேனே. பேரின்ப நதியே தாகத்தை தீர்த்திட பின்மாரியாக பொழிந்தேடுமே. பின்மாரியாக பொழிந்தேடுமே. பேரின்ப நதியே பரிசுத்த ஆவி பெற்றிடவாரி. பரிசுத்த தேவ அழைப்பை பாரி. பரிசுத்த ஆவி பெற்றிடவாரி. பரிசுத்த தேவ அழைப்பை பாரி. தேடுங்கள் கிடைக்கும், கேளுங்கள் தருவேன், கட்டுங்கள் திறப்பேன் என்றோரை தாரே. கட்டுங்கள் திறப்பேன் என்றோரை தாரே. பேரின்ப நதியே தாகத்தை தீர்த்திட பின்மாரியாக பொழிந்தேடுமே. பின்மாரியாக பொழிந்தேடுமே. பேரின்ப நதியே பேரின்ப நதியே தாகத்தை தீர்த்திட பின்மாரியாக பொழிந்தேடுமே. பின்மாரியாக பொழிந்தேடுமே. பேரின்ப நதியே தாகத்தை தீர்த்திட பின்மாரியாக பொழிந்தேடுமே. பின்மாரியாக பொழிந்தேடுமே. பேரின்ப நதியே ஆம் தேவ பிள்ளை, இன்றைக்கு நாம் பரலோக சந்தோஷத்தோடு ஆன்மீக வாழ்க்கையிலே காணப்படுகிறோம் என்றால் அதற்கு காரணம் தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரம்.
அவர் நமக்குள்ளே கடந்து வரும்போது என்ன செய்கிறார்? சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் தாகம் தீர்க்கப்பட்டவர்களாக தேவ சமூகத்திலே காணப்படும்படியாக செய்கிறார். சவுலுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட தவறான செயல்பாடுகள் எதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே இராதபடி தேவன் என்ன செய்திருக்கிறார்? பரலோக மகிமையினாலே நம்முடைய உள்ளத்தை ஆட்கொண்டிருக்கிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அப்படிப்பட்ட தேவன் யாரும் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை நிரந்தரமான மகிழ்ச்சியாக நம்முடைய உள்ளத்திலே அடைய பண்ணியிருக்கிற தேவன் இந்த காலை வேளையிலேயும் பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் நீங்கினது, இயேசுவின் இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டு புது வாழ்வை கிருபையினாலே பெற்றிருக்கிறோம். தேவாதி தேவன் தங்கும் ஆலயமாக நாங்கள் காணப்படுகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே வெற்றி மேல் வெற்றி தரக்கூடியவராக காணப்படுகிறார். ஆகவே நாங்கள் ஒரு மனமாக கூடி ஓசன்னா பாடி நாங்கள் ஊரெல்லாம் ஆர்ப்பரிக்கிறோம் என்கிற சந்தோஷத்தோடு மூன்றாவது தமிழ் பாடலை பாடுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்திலே ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் என்கிற பாடலை பாடுவோம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்திலே யார் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் எக்கால சத்தம், கடைசி எக்கால சத்தம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமை பொழுதில் மறுரூபமடைந்து மகிமையிலே பிரவேசிக்கக்கூடியவர்களாக காணப்படுவோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல்குகிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷத்திற்கு ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து நாம் இந்த மூன்றாவது பாடலை பாடுவோம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால்.
திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார் எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போம் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போம் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல் வெற்றி தந்தார் வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல் வெற்றி தந்தார் ஒரு மனமாய் கூடி ஒசன்னா பாடி ஊரெல்லாம் ஆர்ப்பரிப்போம் ஒரு மனமாய் கூடி ஒசன்னா பாடி ஊரெல்லாம் ஆர்ப்பரிப்போம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் அன்பரின் திருப்பாதத்தில் அன்பரின் திருப்பாதத்தில் அன்பரின் திருப்பாதத்தில் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன் உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய சன்னிதானத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி இந்த காலை வேளையிலே தேவன் தம்முடைய பரிபூர்ண ஆனந்தத்தினாலும் நித்திய பேரின்பத்தினாலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் ஒரு குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே இந்த காலை வேளையிலே தேவன் தங்கக்கூடிய தேவனுடைய ஆலயமாக தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொருடைய உள்ளத்திலேயும் கடந்து வந்து ஒவ்வொருவரையும் ஹல்லேலூயா நீங்கள் அவருடையவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வைக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஒரு இனி நீங்கள் வேறு யாருக்கும் அல்ல சொந்தமானவர்கள் நீங்கள் தேவனுடைய மகிமைக்கே சொந்தமானவர்களாக காணப்படும்படியாக இந்த காலை வேளையிலே தேவன் ஒவ்வொருவரையும் தம்முடைய மகிமைக்கு பங்குள்ளவர்களாக சொந்தக்காரர்களாக காணப்படும்படியாக ஆசீர்வதிக்கிற தயவுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் ஒரு மனதோடு தேவனை துதிக்கும் போது ஒரு மனதோடு தேவனை ஆராதிக்கும் போது அன்றைக்கு சாலோமோன் கட்டின ஆலயத்தில் தேவனுடைய மகிமை வந்து இறங்கினது போல ஒரே வாயினாலே தேவனை மகிமைப்படுத்தும்படியான ஏக சிந்தையோடு காணப்பட செய்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம் அன்றைக்கு சர்வாங்க தகன பலியை பட்சித்தது போல இன்றைக்கு தேவன் நம்முடைய சமூகத்திலே காணப்படுகிற நம்மை நம்முடைய பரிசுத்த அக்கினியினாலே பட்சித்து நம்முடைய ஜீவியத்தை பழுதற்ற பலியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம் அன்றைக்கு பகலிலே வழிநடத்த மேக ஸ்தம்பம் இரவிலே வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்தையும் கொடுத்த தேவன் இன்றைக்கும் நமக்கு நல்லவராக
முன்மாதிரியாக இருந்து போதித்து வழி நடத்துகிற தயவுக்காக நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே, உம்முடைய மகிமைக்கு பங்குள்ளவர்களாக மாற்றினீரே. எங்களுடைய உள்ளத்திலே உம்முடைய வெளிச்சம் மகிமையாக பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் நீர் எங்களுடைய உள்ளத்திற்குள் கடந்து வந்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு எங்களுடைய ஜீவியமானது கர்த்தாவே உம்முடைய மகிமையினாலே நிரம்பி காணப்படுகிற தயவுக்காக தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிற. நாளுக்கு நாள் கிருபையிலே பெருகும்படியாக, மகிமையிலே பெருகும்படியாக, விசுவாசத்திலே பலன் கொள்ளும்படியாக, சத்துவத்திலே பெருகும்படியாக இதோ இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவரே உமக்கு இடம் கொடுத்து காணப்படுகிற எங்களை நீர் ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்பீர்களானால் கர்த்தரிலேயும் சத்துவத்தின் வல்லமையிலேயும் பலம் கொள்ள செய்கிற தேவன் இனி நீங்கள் ஓடினாலும் இளையப்படையாதபடி, நடந்தாலும் சோர்வடையாதபடி, பலத்தின் மேல் பலனடைய செய்து கர்த்தருக்குள் என்னாலும் சந்தோஷமாக கலிகூற பண்ணக்கூடிய ஒரு இனிமையை இந்த காலை வேளையில, இந்த பகல் வேளையில ஒவ்வொருடைய சிந்தனை மண்டலத்திலையும் ஆத்ம மண்டலத்திலையும் சரீர அவயவங்களிலேயும் கொடுத்து ஒரு தலபலவரதமதலவே மாறாயெல்லாம் கடந்து போனது இதோ மதுரமானதை தேவன் ஒரு தலபலவரதமதலவே தேவ சமூகத்திலே உண்டாயிருக்கக்கூடிய நன்மையினாலே ஆசீர்வாதமாக திருப்தி அடைய செய்யும்படியாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே வசை வாடி கொண்டிருக்கிறார். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, முகங்கள் மாறணும் ஒளிமயமாகணும். முகங்கள் மாறணும் ஒளிமயமாகணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே. நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே.
நடக்குமே. எல்லாரும் எழும்பி நிற்போமா? கர்த்தாவே, அன்றைக்கு 40 நாட்கள் சீனாய் மலையிலே உபவாசத்தோடு தேவ சமூகத்திலே காணப்பட்ட மோசேனுடைய முகம் சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்த வேளையிலே பிரகாசித்ததே கர்த்தாவே. அப்படிப்பட்ட அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே அடையும்படியாக உம்முடைய சமூகத்திலே எங்களை கொண்டு வந்த தயவுக்காக இந்த காலை வேளையிலே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எத்தனையோ பேருக்கு சீனாய் மலையின் மேல் ஏறி செல்வதற்கான அழைப்பு கிடைக்காமல் இருந்த வேளையிலே கர்த்தாவே, எங்களை அந்த மகிமைக்கு பங்குள்ளவர்களாக காணப்படும்படியாக கர்த்தர் எங்களை அழைத்து வேறு பிரித்திருக்கிறீரே, அதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற நேரம், நாங்கள் தேவ சமூகத்திலே செலவிடுகிற நேரம் கர்த்தாவே, உம்முடைய சத்தத்தை கேட்ட நேரமாக, நாங்கள் கர்த்தாவே ஆவியிலே உறவாடின நேரமாக, ஆவியிலே அனல் கொண்ட நேரமாக அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது போல எங்களுடைய முகமும் பிரகாசிப்பதற்கு ஏதுவாக கர்த்தாவே, நீர் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய மகிமையினாலே எங்களை மறைக்கிற தயவுக்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலே சகல துதிக்கும், சகல மகிமைக்கும், சகல ஸ்தோத்திரத்திற்கும், சகல கர்த்தாவை உயர்த்தப்படுதலுக்கும் பங்குள்ளவராகிய கர்த்தாவே, தகுதியுள்ளவராக காணப்படுகிற பரலோக தேவனே, இந்த காலை வேளையிலே உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு மகிமையை செலுத்துகிற நாங்கள், உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற நாங்கள், உம்முடைய சித்தத்தை ஹல்லேலூயா செய்ய விரும்புகிற நாங்கள், உம்மோடு சமயத்தை செலவிட விரும்புகிற எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நீர் இம்மட்டும் பிரகாசிப்பிக்க பண்ணின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் நாளுக்கு நாள் கர்த்தாவே, அந்த மகிமை கர்த்தாவே பூர்ணம் அடைவதற்கு ஏதுவாக, அந்த தெய்வீக வெளிச்சம் எங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணம் அடைவதற்கு ஏதுவாக இந்த காலை வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஜனங்களின் மத்தியிலே கடந்து செல்லும் போது எங்களிலே அந்த மகிமை கர்த்தாவே வெளிப்படும்படியாக எங்களை நீர் இந்த காலை வேளையிலேயும் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? வானம் திறக்கப்படும் போது நீ நேசகுமாரன், நீ நேசகுமாரத்தி என்கிற சாட்சி உண்டாகும்படியாக கர்த்தர் நீர் இந்த காலை வேளையிலே கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலேயும் கர்த்தாவே மறுபடியுமாக ஒரு முறை கூட எங்கள் ஜீவியத்தை உம்முடைய கரத்திலே சமர்ப்பணம் செய்கிறோம். எங்கள் வாழ்க்கை பிரயாணத்திலே கர்த்தாவே உம்முடைய சமூகம் காணப்படட்டும். அன்றைக்கு பகலிலே வழி நடத்த மேக ஸ்தம்பம் உண்டாயிருந்தது போல, இரவிலே வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பம் உண்டாயிருந்தது போல, நாங்கள் கர்த்தாவே இந்த விசுவாச வாழ்க்கை பிரயாணத்திலே கர்த்தாவே காணப்படும் போது உம்முடைய கர்த்தாவே பிரசனம், உம்முடைய கர்த்தாவே சட்டைகளின் நிழலிலே உண்டாயிருக்கக்கூடிய ஆரோக்கியம், உம்முடைய மனமகிழ்ச்சி, உம்முடைய கர்த்தாவே பலன் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும்படியாக எங்களை ஆசீர்வதித்தருளும் கர்த்தாவே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னீரே, அப்படியே கர்த்தாவே ஹல்லேலூயா நாங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே மெய்யாகவே வளர்ந்து கர்த்தாவே உம்மாலேயே லெக்கை அடைவதற்கு ஏதுவாக உம்மாலே வழி நடத்தப்படுகிறோம் என்கிற நிச்சயத்தோடு நாங்கள் கர்த்தாவே உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருப்பீராக. அதற்கு ஏதுவாக இந்த காலை வேளையிலே எங்களுடைய ஜீவியத்தை உம்முடைய கரத்திலே சமர்ப்பணம் பண்ணுகிறோம் என்று சொல்லி கர்த்தாவே மெய் ஸ்தோத்தரிக்கிற இந்த வனாந்திர பிரயாணத்திலே கர்த்தாவே எந்த விதத்திலும் எகிப்தை திரும்பி பார்க்காதவர்களாக கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே வசனத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக, உம்முடைய கட்டளைகளையே நோக்கி பார்க்கிறவர்களாக, உம்முடைய பிரமாணத்தையே நோக்கி பார்க்கிறவர்களாக, உம்முடைய கர்த்தாவே வழி நடத்துதலையே அறிந்து கொள்கிறவர்களாக, பரலோக ராஜ்யத்தின் தரிசனத்தை இழந்து போகாமல் கர்த்தாவே உம்மையே எங்கள் முன்னாக வைத்து ஓடுகிறோம் என்று சொல்லி கர்த்தாவே மெய் ஸ்தோத்தரிக்கிற விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாகிய இயேசுவே, நாங்களும் கர்த்தாவே நீதியின் கிரீடத்தை பெறுவதற்கு ஏதுவாக, உம்மாலே பிடிக்கப்பட்டவர்களாக காணப்படுவதற்கு ஏதுவாக உம்முடைய கரம் எங்கள் மீது இருக்கிறது என்கிற நிச்சயத்தோடு உம்மாலே என்னாலும் கர்த்தாவே அன்பு கூறப்படுகிறவர்களாக காணப்படும்படியாக இதோ எங்களுடைய ஜீவியத்தை உம்முடைய கரத்திலே சமர்ப்பணம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. தேவன் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையோ
அபயம் கேடகமா என் நம்பிக்கையோ அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிறகுகளால் மூடுவார். அன்றைக்கு பேதுரு காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன் என்று சொன்னார். ஆனால் என்ன நடந்தது? அக்கினியிலே குளிர் மூட்டி கொண்டிருந்த ஒரு ஸ்திரீக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கக்கூடியவராக இருந்தார். இன்றைக்கு உங்களுடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்கள். சோதனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, அந்த பேதுருவை போல காணப்படுவதற்கு ஏதுவான சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். லோத்தின் மனைவியை பாருங்கள். ஒரு தரம் அவள் பின்னிட்டு பார்த்தாள், இலக்கை அடையாமல் போனாள், உப்பு தூணானாள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் சொந்த ஜீவியம் கிறிஸ்துவை உங்களுக்கு முன்பாக வைத்து நோக்கி பார்த்து ஓடுவதற்கு ஏதுவாக காணப்படும்படியாக ஒரு தலவலவரதவதலவை இந்த காலை வேளையில் ஒரு நல்ல தீர்மானம் செய்து கொள்வீர்களானால் அந்த லோத்தின் மனைவிக்கு உண்டானதை போன்ற நிலை உங்களுக்கு வராது. அந்த பேதுருடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த பின்மாற்றம் உங்களுடைய ஜீவியத்திலே உண்டாயிராது. ஒரு தலவலவரதவதலவை பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு நேராக முன்னெடுத்து கொண்டு செல்லப்பட்டவர்களாகவே எப்பொழுதும் காணப்படுவீர்கள். அப்படி இந்த காலை வேளையிலே தீர்மானம் எடுத்துக்கொள்ள செய்ய வைத்து தேவ சபையிலே காணப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆராய்ந்து பாருங்கள். சவுல் சாமுவேலுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போன போது சவுல் தள்ளப்பட்டான். தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். இந்த காலை வேளையிலே உனக்குரிய ஸ்தானத்தை வேறொருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி நீ எச்சரிக்கையாயிரு. அப்படி கர்த்தர் நல்ல ஒரு தீர்மானத்தை இந்த காலை வேளையிலே எடுத்துக்கொள்ள செய்கிற தயவுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆத்மாவும் சரீரமும் இயேசு ஆண்டவர்க்கே சொந்தம். என் ஆத்மாவும் சரீரமும் இயேசு ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார்.
இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே ஏற்றுக்கொள்ளோ ஏந்திக்கொள்ளோ என்னிதயம் வாசம் செய்யோ என்னிதயம் வாசம் செய்யோ என்னிதயம் வாசம் செய்யோ. நல்ல தீர்மானங்களை எடுத்து ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே சமர்ப்பணம் செய்து தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிற தெய்வ பிள்ளையே, ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே கேயாசியினுடைய வாழ்க்கையிலே உண்டான தவறுகள் வருவதில்லை என்று தேவாவியானவர் உறுதிப்படுத்துகிறார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆம் தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் எவ்விதமான அன்பு கூர்தலோடு காணப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவிலே அன்பு கூர்ந்த அனுபவத்திலே காணப்பட வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறானாம். கர்த்தர் வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப கர்த்தருடைய வருகை நாளுக்கு ஆயத்தமாகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமான நாளுக்கு நேராக நம்மை தேவன் அவருடைய அன்பிற்கு பாத்திரவான்களாக வாழும்படியாக செய்து ஆயத்தப்பட செய்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஆராதனை வேளையை ஆசீர்வதித்த தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். As the deer pants for the water, so my soul longs after you. You alone are my heart desire, and I long to worship you. You alone are my strength, my shield. To you alone will my spirit yield. You alone are my heart desire, and I long to worship you. You alone are my strength, my shield. To you alone will my spirit yield. You alone are my heart desire, and I long to worship you. I want you more than gold or silver, only you can satisfy. You alone are the real joy giver and the apple of my eye. You alone are my strength, my shield. To you alone will my spirit
my Father, even though you are my King. I love you more than any other, so much more than anything. You alone are my strength, my shield. To you I